சார் இந்த விஷயங்களால சங்கீதா விஜய் விஷயங்களால வந்து பெண்கள் வாக்கு ஏதாவது வந்து தாவேகாவுக்கு வந்து ஏதாவது குறைய வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது சங்கீதா வந்து கோர்ட்டுக்கு போனாங்க, பெயர் குறிப்பிடாமல் ஒரு நடிகையோட இவருக்கு ஒரு உறவு இருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த கட்டத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஆனா இன்றைக்கு இவர்கள் இருவருடைய பிரச்சனை, விஜய் சங்கீதா பிரச்சனை நீதிமன்றத்தை நோக்கி சென்றதற்கு திரிஷாவுடைய நட்பு அல்லது அந்த உறவு காரணமா இருக்கு. ரைட்டா? இந்த நேரத்தில் இந்த மாதிரியாக வந்தது அப்படிங்கிறது அது ஏற்புடையது இல்லை. அதே நேரம் விஜய் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் தானே. இப்போ உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அதே ஃபீலிங் தான் விஜய்க்கும் இருக்குது. ஒரு செலிபிரிட்டிங்கிறதுனால வேற மாதிரியெல்லாம் அவங்க இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரம் இன்னைக்கு தன்னுடைய அரசியல் பயணம் துவங்குகிற நேரத்தில் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா விஜய்க்கும் திரிஷாவுக்கும் ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரியான ஒரு அரசல் புரசலான செய்திகள் ஆல்ரெடி மக்களை போய் சேர்ந்துருச்சு. இவங்க வந்து அந்த பேரை மென்ஷன் பண்ணலை அப்படின்னாலும் அது பலருக்கும் தெரியும். அதே நேரம் அதை பாதி பேர் தான் நம்பியிருப்பாங்க, பாதி பேர் என்னன்னா நம்பியிருக்க மாட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து அது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கலாம், அதையே நம்ம தப்பாக நினைக்கணும் அப்படின்னு அவங்களே சமாதானப்படுத்தி இருந்ததெல்லாம் நடந்தது. அதனால் அந்த கட்டத்தில் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. ஆனால் அந்த திருமணத்துக்கு 2 பேர் ஜோடியாக போன பிறகு பார்த்தீங்கன்னா நிலைமை அப்படி மாறிடுச்சு. பல பெண்கள் விஜய் மேலே வந்து ஒரு பெரிய அதிருப்தியை வெளிப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். அதாவது தாவேகா தொண்டர்கள், தாவேகாவில் நிர்வாகியாக இருக்கிற பெண்கள் இதை வந்து பெருசாக தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஒருவேளை உள்ளுக்குள் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம் பல பெண்கள் அதை ஆதரிப்பதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் நடுநிலையாக இருக்கிற பெண்கள் வந்து இதை நிச்சயமாக ஏற்க மாட்டாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு பின்னடைவு தான்.